சுதியின் ரசி ருசி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சப்பாத்தி. இந்த சில்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். சப்பாத்தி, இப்போ நான் ஒரு 4 சப்பாத்தியை இப்படி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த சைஸில் வேணுன்னா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டிசைனாக டைமண்ட் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் இப்போ நான் 2 வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். பெரிய சைஸில் ஒரு தக்காளி, அந்த தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, தேவையான அளவு எண்ணெய். இதுக்கு இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் ஒரு 4 ஸ்பூனு 5 ஸ்பூனு ஊற்றுறேன். நான் 4 சப்பாத்தி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் வேணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு சோம்பை போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை கொஞ்சம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வதங்கினோடனே கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பொடிசாக சின்னதாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினாதான் இந்த மசாலா பொருள்லாம் போடும்போது அந்த உப்பு காரம் எல்லாமே சேரும். அதில் ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் பாருங்க இப்படி நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழமான தக்காளியாக இருந்தால் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். வதங்கி அந்த எசன்ஸ்லாம் இறங்கி பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். நல்லா தக்காளி இப்படி வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை வாசனை, இஞ்சிக்கும் பூண்டும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. அடுத்தது மிளகாத்தூள் நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். குழந்தைங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா, இந்த மிளகுத்தூள் எல்லாம் 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா உப்பு போட்டுக்கங்க. உப்பு கொஞ்சமாக போட்டால் கூட போதும். ஆல்ரெடி சப்பாத்திலேயே கொஞ்சம் உப்பு இருக்குது இல்லை, அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக தெரியுதுங்களா. நல்லா இப்படி வந்தோடனே இப்போ நம்ம சப்பாத்தியை போட போகிறோம். இப்போ சப்பாத்தியை போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இல்லை எல்லா சப்பாத்திக்கும் அந்த மசாலா சேர்ற மாதிரி நம்ம நல்லா இது பண்ணி விடுவோம், கிளறி விடுவோம். பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குன்னு. அந்த மசாலா சப்பாத்தி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சப்பாத்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா சில குழந்தைங்க சப்பாத்தியே சாப்பிட மாட்டாங்க, சப்பாத்தி வேண்டான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லா குழந்தைங்களும் எனக்கு இன்னும் வேணும்னு நிறைய சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.